ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் சக்தி ஆடியோஸ் திருப்பூர். இன்றைக்கி ஒரு மினி ஏவி ரிசீவர் ரெடி பண்ணியிருக்கோம். ஏவி ரிசீவர் ப்ளஸ் பவர் ஆம்பாவும் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ ஆம்பாவும் வேலை செய்யும், பவர் ஆம்பாவும் வேலை செய்யும். இந்த ஆம்பு உங்களை அந்த மாதிரி தான் இந்த ஆம்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பை நீங்கள் முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக டார்கெட், சோனி, பிலிப்ஸு இந்த மாதிரிலாம் ரெடிமேட் ஹோம் தேட்டர் வாங்கி வச்சுக்கிட்டு பேஸ் மட்டும் தும்முன்னு வருதுங்க. ஒரு டால்பி, ஒரு டிடிஎஸ் சரௌண்டிங் ஃபீல்லாம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. புதுசாக ஒரு ஆம்பு பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 10,000 15,000 வந்துடுது. அதுக்கு ஸ்பீக்கர்லாம் வாங்குற மாதிரி இருக்குதுங்க. இப்போ நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹோம் தேட்டர்லேருந்து வரக்கூடிய ஸ்பீக்கர்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஆம்பு ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரையும் நீங்கள் கட் பண்ணி பார்க்காம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ உள்ள எண்டில் எந்த மாதிரி மெத்தடில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஆம்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆம்பாவும் வேலை செய்யும், பவர் ஆம்பாவும் வேலை செய்யும். இதுவரையும் இந்த மாதிரி வீடியோ வந்து போனால் எந்த ஒரு சேனலில் நான் போட்டு நான் பார்த்ததில்ல. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். அப்படி ஆல்ரெடி போட்டிருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தெரிவிங்க. இப்போ வாங்க உள்ள எண்டியில் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உள்ளே இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரையும் இந்த ஆம்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வயர் கொஞ்சம் நீட்டாக தான் கொண்டாந்துருக்கேன். ஏன்னா இந்த கேப் நட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன கேப் நட்டு. அப்படிங்கும்போது கேபிளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். அதெல்லாம் வந்து மடக்கி நம்ம டேக் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அம்மினைஸ் இஸ்னைஸுங்கிற வேலையே இருக்காது. நீட்டாக பக்காவாக இருக்கும். ஆடியோ ரிசல்ட் தரமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 6 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் கொடுக்குற மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கெப்பாசிட்டி சேமாக ஒரிஜினல் கெப்பாசிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். திர்னெக்ஸ் பிராண்டோட 3510 மெட்டல் ரோடு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பு வந்து பார்த்திங்கன்னா ஏவி ரிசீவர் உங்களுக்கு பவர் ஆம்பாவும் வேலை செய்யும், ஃப்ரீ ஆம்பாவும் வேலை செய்யும் சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து பவர் ஆம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகே ஐசி, ஓகேங்களா? எஸ்டிகே ஐசி வந்து பார்த்திங்கன்னா 402950 அப்படிங்கிற ஒரு ஐசி வச்சு 5 சேனல் அவுட்புட் எடுக்கிற மாதிரி இந்த சேனலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிடெக் ஆடியோஸோட போர்டு தான். உங்களுக்கு இந்த ஒரு சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டு 30 வாட்டேஜ் வரும். 30 வாட்டேஜுங்கிற போது நீங்கள் ரெடிமேடில் சொன்ன மாதிரி சோனி, பிலிப்ஸ், டார்கெட் இந்த மாதிரி எனி பிராண்ட் ஹோம் தேட்டரில் ஃபிகர் சின்ன ஃபிகராக குட்டியாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபிகருக்குலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆடியோவே போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்கும், நல்லாவும் இருக்கும் ரிசல்ட் கேட்குறதுக்கு. உங்களை அடுத்து ஃபியூடெக்கோட மினி டீகோட தான் ஆட் பண்ணியிருக்கேன். வெர்ஷன் 2.50. ஓகேங்களா? லேட்டஸ்ட் கிட்டு தான். இந்த லேட்டஸ்ட் கிட்டு ஜேஜே சரௌண்ட்ஸோட பாட்டம் போர்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபியூடெக்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா FD00 மினி டீகோடரும் ப்ளஸ்ஸு உங்களுக்கு இந்த ஜிஎல்சி டிஸ்பிளேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஆனால் அந்த பாட்டம் போர்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜேஜே சரௌண்ட்ஸோட பாட்டம் போர்டு தான். ஃபியூடெக் கம்பெனி ரெடி பண்ண போர்டு தான். பட் அவங்க கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் ஜேஜே சரௌண்ட்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டீகோடரையும் இந்த டிஸ்பிளே நம்ம மெர்ஜ் பண்ணுற கவுண்டே வந்து இங்கேருந்து நம்ம கேபிள் மூலிமா இங்கே FD00 இருக்கு பாருங்கள். ஓகேங்களா? இங்கே நம்ம ஜாக் மூலிமா கொடுப்போம். ஜாக் மூலிமா கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பேக் சைடில் நம்ம இப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக மேனுவலாக நம்ம ரிமோட் கிட்லேயே மெர்ஜ் பண்ணிட்டோம்னா ரிமோட் கிட்லேயே மெர்ஜ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நீங்கள் ஜேஜே சரௌண்ட்ஸோட பாட்டம் போர்டு வாங்கினீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக அங்கே கொடுக்க முடியாது. கொடுத்தோம்னாலும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேலை செய்யாது. ஓகேங்களா? அதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கேருந்து வர்ற கேபிளில் டேரெக்டாக ஜேஜே சரௌண்ட்ஸோட ரிமோட் கிட்டு பாட்டம் போர்டில் இங்கே கொடுத்துடணும். இங்கே கொடுக்குறம்போது உங்களுக்கு எப்படி செலக்ட் ஆகும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே கேபிள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிஸ்பிளே கேபிள் வழியாக உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் ஆகிக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் ரிமோட்டில் ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா இந்த போர்டு ஆனில் இருக்கும்போதும் இதுவும் ஆனில் இருக்கும், இதுவும் ரெண்டுமே எனி டைம் ஆனில் தான் இருக்கும். இந்த மாதிரி இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபியூடெக் ஆடியோஸோட ரிமோட் கிட்டு டீகோடரையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணும்போது டீகோடர் லைன் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு டீகோடர் ஆன் ஆகும். அது வரையும் தான் அது ஆஃபில் இருக்கும். ரிமோட் கிட்டு மட்டும் ரன்னில் இருக்கும். ஆனால் இந்த ரிமோட் கிட்டும் இந்த டீகோடர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணுறப்போ ரெண்டுமே எனி டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆனில் தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் டேரெக்டாக இங்கேருந்து வர்ற ஆக்ஸ் லைனை கொண்டாந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆக்ஸ் லைன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு USB
இங்கே பாருங்கள் யூஎஸ்பியில் கொடுத்தாலும் சரிங்க, ப்ளூடூத்தில் கொடுத்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீகோடருக்கு போய் டீகோடர்லேருந்து அவுட்புட் ஆகி இந்த பாட்டம் போர்டுக்கு வந்து பாட்டம் போர்டுலேருந்து உங்களுக்கு அவுட்புட் ஆகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு பொருளாட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வேலை செய்யும், ஆடியோ ரிசல்ட்டும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஓகேங்களா? இப்போ இது பவர் ஆம்னு சொல்லியிருக்கோம். இங்கேருந்து 5 சேனல் அவுட் எடுத்து இந்த போர்டு கொடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து ஸ்பீக்கருக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது ஃப்ரீ ஆம்பு எப்படி வேலை செய்யும்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம இங்கேருந்து ஒரு ஜாக் மூலிமா அப்படியே எடுத்து அவுட்புட் எடுத்து 6R சிப் பின்னில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம அவுட்புட் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சப்பு, சென்ட்ரு, சரௌண்டிங் லெஃப்ட்டு, சரௌண்டிங் ரைட்டு, இங்கேருந்து 6 சேனல் அவுட் எடுத்து நீங்கள் பவர் ஆம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பவர் ஆம்பாக யூஸ் பண்ணுறம்போது நீங்கள் 10 இன்ச் வரையுமே நீங்கள் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டை கொடுத்தாலும் ஆடியோ ரிசல்ட் வந்தோம்னா பக்காவாக இருக்கும், நாய்ஸ் வராது, இறைச்சலும் இருக்காது. ஏன்னா நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன், செக் பண்ணாமல் நான் இல்லை, செக் பண்ணி பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது ஆடியோ ரிசல்ட்டு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நம்ம செக் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குது ரிசல்ட்டு. 10 இன்ச் வரையும் கொடுங்க, நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் அட்டன் டயத்தில் இந்த 2 போர்டுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் ஆம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவும் வேலை செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நாய்ஸ் ஃபஸ்ட்டு வெளியில் வராது, எல்லாமே நம்ம அரெஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஆம்பு உங்களுக்கு வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.